திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் சுகாதார சீர்கேடு இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு இன்று குறைகளை கேட்டறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமியின் அதிரடியால் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அரசு பொது மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் சுகாதார சீர்கேடு இருந்து வரும் நிலையில் இதுகுறித்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பழனிசாமி மருத்துவமனையில் நேரடியாக பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். மருத்துவமனையில் ஏற்பட்டுள்ள சுகாதார சீர்கேடுகளை குறித்தும் மருத்துவரிடமும் ஒவ்வொரு அறையாக ஆய்வு செய்து போதிய மருத்துவ உபகரணங்கள் பொதுமக்களுக்கு தேவையான சிகிச்சைகள் விரைந்து அளிக்க மருத்துவரிடம் கேட்டுக்கொண்டார். பின்னர் பொது மருத்துவ சிகிச்சை பிரிவு, பிரசவ வார்டு, கழிவறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை நேரடி ஆய்வு மேற்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து 54 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய மருத்துவமனையை ஆய்வு செய்து விரைவில் பணிகளை முடிக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விரைவில் சட்டமன்ற உறுப்பினர் சார்பில் 2 புதிய ஆம்புலன்ஸ் இந்த தொகுதி மக்களுக்கு பயன்பெறும் வகையில் விரைவில் வழங்கப்படும். திருக்கோவிலூர் மார்க்கெட் வீதியில் உள்ள காய்கறி வியாபாரிகளுக்கு காந்தி மண்டபத்தை இடித்துவிட்டு புதிய கடைகளை கட்டித்தரப்படும். சிப்காட் தொழிற்சாலை விரைவில் அதற்கு உண்டான பணிகள் தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், எனவே இன்னும் மக்களுக்கு தேவையான அனைத்து கோரிக்கைகளும் விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கு முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார்.